ஆர்தர் ஆஷே என்ற ஒரு அற்புதமான விம்பிள்டன் சாம்பியன், டென்னிஸ் சாம்பியன், ஒரு ஆவிக்குரியவர், தேவ பயமும் பக்தியும் கொண்ட ஒரு நபர், உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர், தேவ சந்நிதிக்கு தவறாமல் செல்லுகிறவர், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாம வேற எங்கேயும் போகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நபராக ஆர்தர் பெயர் பெற்றிருந்தார். அதேபோல விம்பிள்டன் சாம்பியனாக கூட உலக அரங்கிலே டென்னிஸ் சாம்பியனாக வலம் வந்த ஒரு நபர். ரொம்ப சந்தோஷம். உலக சாம்பியனாக வெற்றி பெற்று புகழ் பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்த சமயத்திலே அவர் சுகவீனம் அடைந்தார். ஹாஸ்பிட்டலிலே சேர்க்கப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நடந்தது என்ன கவனிங்க. அவர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்தது. உலகம் முழுக்க அந்த செய்தி பரவியது. எவ்வளவோ நீதிமானாக உத்தமனாக இருந்தவர், தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தவர், அப்படிப்பட்டவருக்கு எப்படி எய்ட்ஸ் என்றபோது பின்புதான் தெரிய வந்தது. சுகவீனத்துக்காக அவர் ஹாஸ்பிட்டலிலே சேர்க்கப்பட்டு ரத்தம் தேவைப்பட்ட சமயத்தில் பிறருடைய ரத்தம் அவருக்கு செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால் அவருக்கு ரத்தம் கொடுத்த நபருக்கு எய்ட்ஸ் இருந்திருக்கிறது. தனக்கு தெரியாமலேயே, தான் எந்த தவறும் செய்யாமலேயே எய்ட்ஸுக்கு ஆளானார். அவர் யாருங்க? ஒரு ஆவிக்குரியவர். அவர் யாருங்க? விம்பிள்டன் சாம்பியன், உலக சாம்பியன் என்று பெயரும் புகழும் பெற்றவர். நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கிலே அவருக்கு கேள்விகள் வந்தது. என்னவென்று தெரியுமா? ஏன் உங்களுக்கு இந்த வியாதி வந்தது? ஏன் உங்களுக்கு இப்படி நடந்தது? உங்களுக்கு எப்படி எய்ட்ஸ் நோய் வந்தது? ஏன் இப்படி நீங்கள் படுக்கையில் படுத்திருக்கிறீர் என்று உங்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? ஆவிக்குரியவர் அல்லவா? நீர் ஒரு நல்ல பக்திமான் அல்லவா? தேவனுக்கு சாட்சியா இருந்தவர் அல்லவா? உங்களுக்கேன் இப்படிப்பட்ட கஷ்டம்? உங்களுக்கேன் இப்படிப்பட்ட வியாதி? உங்களுக்கேன் இப்பேற்பட்ட பாடு? என்று யாராவது நம் மத்தியிலே இதே போன்ற சூழலுக்குள் போகிறவர்கள் இருக்கின்றீர்களா? இன்று உன் குடும்பத்திலே வந்திருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், உன் சரீரத்திலே ஏற்பட்டிருக்கிற ஆரோக்கிய குறைவாக இருந்தாலும், உன்னுடைய உத்தியோகத்திலே வந்திருக்கிற கஷ்டங்களாக இருந்தாலும், உன்னுடைய கணவராலோ உன்னுடைய மனைவியாலோ பிள்ளைகளாலோ ஏதோ கஷ்டத்துக்குள்ளாக சிரமத்துக்குள்ளாக போகிற போது உன்னை பார்க்கிறவர்கள் இப்படி கேட்கலாம், நீதான் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருந்தாயே, அப்புறம் உனக்கே இந்த கஷ்டம்? அந்த தேவனை விசுவாசிக்கிறேன் என்றாயே, உன் வீட்டில் ஏன் இந்த கஷ்டம்? ஏன் உன் மகன் இறந்து போயிட்டான்? ஏன் உன் மகள் இறந்து போய்விட்டாள்? ஏன் உன்னுடைய கணவர் இறந்து போக வேண்டி வந்தது? ஏன் உன் மருமகன் இறந்து போக வேண்டி வந்தது? இப்படி எல்லாரும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அதே போலதான் அன்று அவரிடத்திலும் அந்த கேள்வி கேட்டார்கள். வாட் வாஸ் இஸ் ரியாக்ஷன்? அதற்கு என்ன பதில் சொன்னார்? அந்த கடிதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆண்டவருடைய சன்னதிக்கு போய், பாத்தீங்களா ஆண்டவரே, பாத்தீங்களா ஆண்டவரே, எத்தனை பேர் என்ன இப்படி கேள்வி கேட்கிறாங்க, எத்தனை பேர் எனக்கு ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய பதில் என்ன? எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது என்று ரியாக்ட் ஆனார்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. பப்ளிக்கா அவர் இப்படி சொன்னார். என்னை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்கிறீங்க. ஆவிக்குரியவர் என்பதால், பக்திமானாக இருப்பதால், தேவனுடைய பிள்ளையாக இருப்பதால், தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்ததால் எனக்கு எய்ட்ஸ் வியாதி வந்தா, உனக்கு ஏன் இந்த எய்ட்ஸ் வியாதி வந்தது என்று கேட்கிறீர்கள். நான் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஏறக்குறைய 5 கோடி பேர் டென்னிஸ் ராக்கெட்டை கையில் எடுக்கிறாங்க. 5 கோடி பேர் டென்னிஸ் ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு டென்னிஸ் விளையாடுறாங்க. 5 லட்சம் பேர் தான் அதுல திறமையா இருக்கிறாங்க. அவங்கள 50,000 பேர் தான் டோர்னமெண்ட்ஸ்ல விளையாடுறாங்க. அவங்கள 5,000 பேர் தான் கிராண்ட் ஸ்லாம்ல விளையாடுறாங்க. அவங்கள 50 பேர் தான் விம்பிள்டன் கப்புக்காக விளையாடுறாங்க. விம்பிள்டன்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுல 4 பேர் செமிஃபைனல்ஸ்க்கு வருவாங்க. 2 பேர் தான் ஃபைனல்ஸுக்கு வருவாங்க. அதில் ஒருவர் தான் விம்பிள்டன் சாம்பியனாக உயர்வடைகிறார். அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், 5 கோடி பேர் டென்னிஸ் விளையாடுகிறார்கள், 5 லட்சம் பேர் திறமை பெறுகிறார்கள், 50,000 பேர் டோர்னமெண்ட்ஸுக்கு செலக்ட் ஆகிறார்கள், 50 பேர் விம்பிள்டனுக்கு வருவார்கள், 4 பேர் செமிஃபைனல்ஸ்க்கு வருவார்கள், 2 பேர் ஃபைனல்ஸுக்கு வந்து அதில் ஒருவர் மாத்திரமே கப்பை பெற்று உலகத்துக்கு காண்பிக்கிறார், நான் தான் சாம்பியன் என்று. நான் விம்பிள்டன் சாம்பியனாக அந்த கப்பை பெற்றுக்கொண்ட போது நான் என் தேவனை நோக்கி பார்த்து, ஏன் ஆண்டவரே 5 கோடி பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எனக்கு மட்டும் அருளினீர் என்று நான் தேவனை கேட்காத போது, இன்று நான் வியாதிக்கு ஆளாகி பாடுபடுகிற போது எப்படி கேட்க முடியும்? ஏன் ஆண்டவரே எனக்கு வியாதியை கொடுத்தீர் என்று நான் தேவனிடத்திற்கு சென்று கேள்வி கேட்கிற உரிமை எனக்கில்லை என்றார். That was his reaction. உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத புகழை தேவன் எனக்கு கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் நான் தான் உலக சாம்பியன். ஏன், எதற்காக நான் சாம்பியன் ஆக வேண்டும்? வேறு யாரும் ஆகியிருக்கலாம் அல்லவா சாம்பியன் என்று கேட்காமல் அந்த கப்பை பிடித்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பேற்பட்ட தேவன் கிருபை அருளிய போது இந்த சிரமத்திற்குள் நான் ஏன் கடந்து போகக்கூடாது? இதே கேள்வியை யோபு கேட்டபோது, தேவனால் சுகத்தை, சௌக்கியத்தை, சமாதானத்தை பெற்றிருக்கிற நாம் கொஞ்சம் கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடாதா? கொஞ்சம் கஷ்டம் வந்தால் சகித்துக் கொள்ளக்கூடாதா? விளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம்
ஆண்டவரே ஏன் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தீர் என்று கேள்வி கேட்காத போது, பிரச்சனை வரும்போது மாத்திரம் எப்படி தேவனிடத்தில் கேட்க முடியும்? இந்த நமத்தில் யாராவது இருக்கிறீர்களா தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறவர்கள்? உன் பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சரீர பிரகாரமாக, பொருளாதார ரீதியாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, குடும்பம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவனிடத்தில் போய், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறது? நீ ஆரோக்கியமாக இருக்கிற போது தேவனிடத்திலே போய் கேட்டாய், ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீர்? வயிறார ஆகாரம் கிடைக்கிற போது கேட்டிருக்கிறாயா, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு அற்புதமான ஆகாரத்தை அருளினீர்? பரீட்சைகளிலே வெற்றியை எட்டுகிற போது, ஏன் ஆண்டவரே எனக்கு பரீட்சையில இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தீர்? கிளாஸ்ல நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்களே என்று கேட்டாயா? கேட்கலையே. தேவனுக்கு பார்வை அருளி இருக்கிற போது, ஏன் ஆண்டவர் எனக்கு நல்ல கண்ணை கொடுத்திருக்கீங்க? உலகத்துல நிறைய பேர் பார்வை இல்லாம இருக்காங்களே, அப்புறம் ஏன் ஆண்டவரே எனக்கு நல்ல பார்வையை கொடுத்தீங்க கேட்டமா? ஆனா எங்கிருந்துங்க நமக்கு இந்த தைரியம் வருது? தேவனிடத்திலே கேள்வி கேட்கிற அந்த அதிகாரம். கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா உடனே அப்படிலாம் ரியாக்ட் பண்றோமே, கேள்வி மேல கேள்விகளா அடுக்கிக்கிட்டே இருக்கிறோமே. ஆர்தர் ஆஷே சொல்லுகிறார், நான் எப்படி தேவனிடத்திலே கேட்க முடியும்? இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு உலக சாம்பியனாக உருவெடுத்த போது, ஏன் ஆண்டவரே என்னை உயர்த்தினீர், ஏன் ஆண்டவரே சாம்பியன் ஆக்குனீர் என்று கேட்காத போது, கஷ்டம் வரும்போது மட்டும் எப்படி கேட்க முடியும்? தட் வாஸ் ஹிஸ் ரியாக்ஷன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், சத்துருக்கள் இருக்கலாம், சோதிக்கின்றவர்கள் இருக்கலாம். இது சகஜம். அவங்கள நம்மளால மாற்ற முடியாது. அவர்களல்ல நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்திலே ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறவர்கள். வேறு யார்? நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நாம் எப்படி ரியாக்ட் ஆகிறோமோ அதுதான் நமக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேண்டும் என்று விரும்புவோர் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஊழியத்திலே எங்களுடைய எதிர்வினை, சிரமத்தின் மத்தியிலே எங்களுடைய எதிர்வினை, சோதனைகளிலே எங்களுடைய எதிர்வினை, சமுதாயத்திலே எங்களுடைய எதிர்வினை, ரியாக்ஷன் எங்களுடைய எதிர்காலத்துக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். எங்களை உம்முடைய சாட்சியாக ஒன்று நிலைநிறுத்தும் அல்லது சாட்சியை கெடுத்து போட்டுவிடும். எனவே ஆண்டவரே, எங்களுடைய ரியாக்ஷன் சரியானதாக இருக்க கிருபை அருளுங்கப்பா. யோபுவுடைய ரியாக்ஷன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன் என்பதை நிரூபித்தது. இந்த சமுதாயத்தில் எங்களுடைய ரியாக்ஷன்ஸ் நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் என்று நிரூபிக்கிற விதத்திலே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று வயதான காலத்திலே இருக்கிற தாயை, தகப்பனை பற்றிக்கொள்வது, நேசிப்பது, மரியாதை கொடுப்பது, எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வது ஆண்டவரே பிள்ளைகளாக எங்களுடைய குறைந்தபட்ச கடமை. அவர்களுக்காக எங்களுடைய ரியாக்ஷன் ஆவிக்குரியதாயிருக்க வேண்டும், அன்புள்ளதாயிருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருந்திருக்கும் என்றால் ஒரு 10 பேருக்கு ஷேர் செய்யுங்கள். அதேபோல லைக் பண்ணுங்கள். கூடவே ஒரு நேர்த்தியான கமெண்ட்டும் போடுங்கள். சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பேருக்கு இந்த அற்புதமான செய்தியை ஷேர் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் நாளை தேவனுக்கு சித்தமானால் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி. you